இங்கே ஒரு வயசான ஒருத்தர் ஒரு மரத்தில் உள்ள பழத்தை பிடிச்சு கையால் துடைக்க மட்டும்தான் செய்கிறாரு. அவர் துடைச்ச மறு நிமிஷமே அவர் கையால் இருந்த ஒரு பெரிய வெட்டுக்காயம் மறையிறத பார்த்து அவர் ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. அதுக்கப்புறமும் அந்த பழத்தை அவர் கடிச்சு சாப்பிட்றாரு. அவர் சாப்பிடும்போது கொஞ்சம் கூட யோசிக்கல இந்த பழத்தால் அவர் வாழ்க்கையே மறப்போகுதுன்னு. ஒரு நாள் கடைக்கு போன பெரியவர் அந்த கடைக்காரர் பார்த்து உனக்கு என்ன வேணும்னு கேட்ட சின்ன சத்தம் அவர் காதில் ஏதோ பெரிய இடி இடித்த மாதிரி இருந்துச்சு. அந்த சத்தம் ரொம்பவே தாங்க முடியாமல் அவர் இதுவரைக்கும் யூஸ் பண்ண காது கேட்காத மிஷினை அவர் கலட்டினதுக்கு அப்புறம் தான் அவருக்கு புரியுது அவர் காது ரொம்ப நல்லாவே கேட்குதுன்னு. இதெல்லாம் எதனாலன்னு ரொம்ப குழம்பி போன அவருக்கு நம்ம கண் பார்வை கூட ரொம்ப கம்மியா இருந்துச்சு, இப்ப நல்லாவே தெரியுதுன்னு ரொம்பவே குழம்பி போறாரு. உடனே அங்க இருக்கும் பாத்ரூம்குள்ள போய் அவர் முகத்தை கண்ணாடியில பார்க்கும்போது அவர் வெள்ளை முடியெல்லாம் கருப்பு முடியா மாறுறதும் அவர் முகத்துல உள்ள சுருக்கங்கள் நீங்கிறதும் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. அந்த சந்தோஷத்தோட அவர் வெளியே அதை யாரிடமும் சொல்லாம வெளியே வந்துட்டாரு. அதுக்கப்புறம் அவர் கார்ல போகும்போது அந்த பழத்தினால தான் நம்ம இப்படி ஆயிட்டோம்னா அந்த பழத்தை தினமும் தொடர்ந்து சாப்பிட சாப்பிட அவர் இளமை கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வருது. இதனால ரொம்ப பெண்களுக்கு அவரை பிடிக்குது. அதுவும் இல்லாமல் அவர் நிறைய பாட்டி நிறைய பெண்கள் என வாழ்க்கையை ரொம்ப என்ஜாய் பண்ணுறாரு. வயதானவரின் இளமை இப்படி இருக்குன்னு அவரை பார்க்குறவங்க எல்லாம் ரொம்பவே விரும்புகிறாங்க. இந்த பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்த இவரை பார்த்து ஒரு பெண்ணும் நீ எப்படி இந்த வயதுலேயும் ரொம்ப இளமையாக இருக்குன்னு அதுக்கு அவர் எந்த பதிலும் சொல்லாதனால அந்த பெண் அவரிடம் தோண்டி தோண்டி அந்த கேள்வியை கேட்க அவர் அதுக்கு எந்த பதிலும் சொல்லாமல் அங்கிருந்து எந்திரிச்சு போகிறாரு.